வணக்கம். இது வழக்கு. சென்னையைச் சேர்ந்த கார் டிரைவர்கள் 4 பேர் கடத்தி கொல்லப்பட்டு கொடூரமான முறையில் துப்பாக்கியால் சுட்டும் கழுத்தை நெரித்தும் துண்டு துண்டாக வெட்டியும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கொடூர கொலைகளை போலீஸ் அதிகாரி ஒருவரின் துணையோடு பயங்கர கும்பல் ஒன்று அரங்கேற்றியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தென்வசியார் பகுதி. பசுமை படர்ந்த அந்த வயல்வெளியில் ஒரு இளைஞர் இரத்த வெள்ளத்தில் மூச்சற்று கிடக்க ஊரே பரபரப்பில் சிக்கிக் கிடந்தது அன்று. மிக கோரமாக கொன்று போட்டிருந்தார்கள் அந்த இளைஞரை. சம்பவ இடத்திலேயே ஆளை கொன்ற கத்தியும் மதுபான பாட்டில்களும் கிடக்க அந்த இடத்தை சுற்றி வளைத்தது காவல்துறை. அங்குலம் அங்குலமாக கொலையாளிகள் குறித்த தடயங்களை தேடினார்கள் காவல்துறையினர். நேரம் ஆக ஆக பதற்றம். ஊர் மக்கள் அந்த பகுதியில் குவிய ஆரம்பிக்க சடலத்தின் அருகே யாரையும் நெருங்க விடவில்லை. சாலையிலிருந்து சிறிது தூரத்தில் கிடந்த அந்த இளைஞர் எதற்காக கொல்லப்பட்டார் என்ற விவரம் தெரியவில்லை. சுமார் 20 வயது மதிக்கத்தக்க அந்த இளைஞர் கொலையான செய்தியை கூட அவர்கள் வீட்டுக்கு தெரியப்படுத்த காலதாமதம் ஆகிக்கொண்டே இருந்தது. சிறிது தூரத்தில் இருந்த ஒரு கிணற்றருகே கொலையாளிகள் உலவிக் கொண்டிருந்த தடயங்களும் தென்பட அந்த இடத்திலும் ஆய்வு செய்து பார்த்தார்கள். திண்டிவனம் ஒரு வேலைக்காக போனேன். பார்த்தா தென்பாச ரோட்டில் ஒரு அறியாத 17 வயசு பையன் மாட்டு பண்ணிட்டாங்க. கத்திலாம் பக்கத்தில் கிடக்குது. மயிலம் பிடிச்சி விசார மாட்டாங்க. யார் எவருன்னு தெரியல. சிறிது நேரத்தில் காவல்துறையினர் சாலையில் நின்றிருந்தவர்களை அழைத்து கொலை செய்யப்பட்ட நபர் குறித்து விவரத்தை கேட்க யாருக்கும் எதுவும் தெரியவில்லை. மதியம் 1 மணி இருக்கும். அவரது சடலத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள் கைரேகை நிபுணர்கள். அந்த பகுதிக்கு ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு அந்த இளைஞரின் உடல் திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த நிலையில் அவரது சட்டைப்பையில் சில செல்போன் எண்கள் இருக்க அந்த எண்ணை தொடர்பு கொண்ட போதுதான் கொல்லப்பட்ட இளைஞர் யார், எதற்காக கொல்லப்பட்டுள்ளார் என்ற விவரம் தெரிய வந்தது. கால் டாக்ஸி டிரைவரான பாக்யராஜ் தான் கொல்லப்பட்டு கிடந்தது. சென்னை வடபழனியிலிருந்து திண்டிவனம் நோக்கி சவாரி செய்யும் போதுதான் சில மர்ம நபர்களால் அவர் கொல்லப்பட்டிருந்தார். இதோ மயிலம் காவல் நிலையத்தில் நிற்கும் இந்த கால் டாக்ஸி வாகனத்தில்தான் பாக்யராஜ் கழுத்தறுத்து கொல்லப்பட்டுள்ளது தெரிய வந்தது. 30ஆம் தேதி பார்த்துக்கிட்டீங்கன்னா மதியம் 12 மணிக்கு ஒரு கால் டாக்ஸிலேருந்து ஒரு பிக்கப் கொடுத்துருக்காங்க. 12 மணி நேரம் பேக்கேஜ் போய்ட்டு வாங்க சார் அப்படின்ட்டு. பாக்யராஜ் எங்கள் டிரைவர் வந்து அந்த பிக்கப்பை எடுத்து அவர் வந்து போயிருக்காரு. போய் அந்த பிக்கப்பு வந்து 12 மணி நேரம் ஆகி நைட்டு 12 மணி வரை. என்னோடய ஃப்ரெண்டு வந்து 6 மணிக்கு வந்து கால் பண்ணியிருக்காங்க. அந்த கால் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வந்துருக்குது. அப்போ வந்து எனக்கு கால் பண்ணாங்க, இப்படி வந்து தம்பியோட நம்பர் வந்து சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, என்னென்னு பாருங்கள் அப்படின்ட்டு. நானும் அடித்து பார்த்தேன், சுவிட்ச் ஆஃபில் தான் இருந்தது. அப்புறம் வந்து கம்பெனிக்கு தெரியப்படுத்தினேன், இப்படி வந்து பிக்கப் இருக்கா அப்படிலாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வருது, என்னென்னு பாருங்கள் சார் அப்படின்ட்டு கேட்டிருந்தேன். அதுக்கு பிறகு அவங்க கால் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கும் கால் பண்ணாங்க. கஸ்டமர் நம்பரும் சுவிட்ச் ஆஃப், டிரைவர் நம்பரும் சுவிட்ச் ஆஃப்.
என்னென்னு மறுநாள் வந்து எனக்கு போலீஸ்லேருந்து கால் வருது. என்ன சார் அப்படின்னு கேட்டேன். அது வந்து ஒரு மர்டர் ஆயிருக்கு சார், நீங்கள் வந்து சில அடையாளங்களை வந்து எங்களுக்கு காமிச்சு கொடுங்க அப்படின்னாரு. நாங்கள் ஊரிலேருந்து எல்லோரும், நான் எங்கள் அண்ணன் எல்லோரும், எங்கள் மாமா எல்லோரும் கிளம்பி வந்தோம். வந்து பார்க்க போனதுக்கு அது வந்து அவனை வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் எனக்கு காமிச்சாங்க. அது வந்து கழுத்தை அறுத்து கொலை பண்ணியிருக்கிறாங்க. நெல்லை மாவட்டம் ராதாபுரம் கன்னியம்மன் நல்லூரைச் சேர்ந்த தங்குதுரை என்பவரது மகன் பாக்யராஜ். 10ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு கார் ஓட்டும் தொழிலுக்கு வந்த பாக்யராஜ் கால் டாக்ஸி நிறுவனம் ஒன்றில் வேலை செய்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் அந்த கால் டாக்ஸி நிறுவனத்துக்காக வாகனம் இயக்கிய போதுதான் பாக்யராஜை கழுத்தறுத்து கொன்றுவிட்டு அவர் வைத்திருந்த வாகனத்தை களவாடி சென்றிருக்கிறார்கள். நான் ஒரு கார் டிரைவருங்க. நான் பண்ணுற தொழிலை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குங்க. அதாவது எங்கள் தொழில் என்ன நடக்குன்றே என்ன தெரிய மாட்டேங்குது. நாங்கள் யாரை நம்பி யாரை எப்படி ஏற்றிட்டு போகிறோம், எப்படி கூட்டு போகிறோம் எப்படிங்கிறது எதுவுமே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்தளவுக்கு எங்கள் தொழில் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ பாருங்கள், நாங்கள் வந்து இப்போ சென்னையிலேருந்து கூட எங்கள் தம்பி வந்து இப்போ திண்டிவனம் பக்கத்தில் இருக்க மயிலத்துக்கு வந்து கார் எடுத்துகிட்டு வந்தாப்புல. வந்த இடத்துல என்ன நடந்து பார்த்தீங்களா? கழுத்தை அறுத்து அவங்க கொண்டு போட்டு காரையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. எங்களுக்குன்ட்டு எந்த ஒரு இதுவுமே பாதுகாப்பும் இல்லை. மகனை இழந்துவிட்டு சடலத்தை வாங்குவதற்காக மருத்துவமனைக்கு வந்திருந்த அப்பாவி பெற்றோர் இவர்கள். பாக்யராஜை இழந்துவிட்டு அந்த குடும்பமே இன்று சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறது. ஒரு பையனை வச்சு நாங்கள் வண்டி ஓடி படிச்சுக்கிட்டு இருந்தோம். அவனையும் நான் கொண்டு விட்டாங்க. என்ன பண்ண, ஜோலியும் முடிச்சு விட்டாங்க. 10 படிச்சிருந்தான், வண்டி ஓடிக்கிருந்தான், ஜோலியும் முடிச்சு விட்டாங்க. இந்த வழக்கை கையில் எடுத்த மயிலம் காவல்துறை குற்றவாளிகளை வெகு சீக்கிரமே கைது செய்திருக்கிறது. ஆம், முகமூடி போடப்பட்டு அவர்களை காரில் அழைத்து வந்தது காவல்துறை. ஒரு அப்பாவி இளைஞரை கொன்றுவிட்டு தப்பிய கொடூரர்கள் இவர்கள். இந்த சம்பவத்தில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருப்பது ஒருபுறம் இருக்க, இதே போன்ற ஒரு சம்பவம் வேலூர் அருகேயும் நடந்திருக்கிறது. நெல்லை பாக்யராஜ், வேலூர் வாசுமக்ரம், வாடகை கார் டிரைவர்களின் அடுத்த குறை யாரு? கொலைக்கு உதவி செய்யும் உயர் போலீஸ் அதிகாரி யார்? கழுத்தறுக்கப்பட்டு பாக்யராஜ் கொல்லப்பட்டது போல் அந்த காட்டுப்பகுதியில் ஒரு இளைஞரை கொடூரமாக கொளித்துவிட்டு சென்றிருந்தது அந்த கொலை கும்பல். வேலூர் மாவட்டம் ஆற்காட்டை அடுத்துள்ள தாழனூர் பகுதியில்தான் இந்த கொடூரம் நடந்திருக்கிறது. வாசுமக்ரம் என்ற அந்த கால் டாக்ஸி டிரைவரை கடத்தி அவர் வைத்திருந்த தோல் பொருட்களை கைப்பற்றி கொலை செய்துவிட்டு தப்பியிருந்தது அந்த கும்பல். மகனை வேலைக்கு அனுப்பிவிட்டு அவர் திரும்பி வராததால் தவித்து நின்றிருக்கிறார்கள் அவரது பெற்றோர். எனக்கு உடம்பு சரியில்லாதனால அவன் டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணுவான். அன்னைக்குன்றது எனக்கு ஃபோன் பண்ண முடியாத சூழ்நிலையில் நான் ஃபோன் பண்ணேன். அப்புறம் 6:30 மணிக்கு நான் ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப் இருந்தது. சுவிட்ச் ஆஃப் அப்புறம் மறுபடியும் 10 மணிக்கும் ஃபோன் பண்ணி சுவிட்ச் ஆஃப்லேயே இருந்துச்சு. அப்புறம் என்ன சுவிட்ச் ஆஃபில் இருக்குது அப்படின்னு சொல்லி மறுநாள் காலையில் 6:30லேருந்து போட்டு பார்த்தேன். செல்லு வந்து ஆன் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா பையன் ரிஸ்வானுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னப்பா தம்பி காணுமே அப்படின்னா, இருங்க சித்தி நான் ஒரு நிமிஷம் நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் மனசு தாங்கலை. அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் பொறுத்து மறுபடியும் ஃபோன் பண்ணேன். அவன் வந்து இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு போனான், வண்டி தோல் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். நான் அடுத்த செகண்ட் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, என்னப்பா இவ்வளோ அசால்ட்டாக இருக்கீங்க, முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்களும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஆம்பூர் பெரியகுப்பம் காந்தி ரோட்டைச் சேர்ந்த இம்தியாஸ் என்பவரது மகனான வாசுமக்ரம் தோல் பொருட்களை ஏற்றிக்கொண்டு ராணிப்பேட்டை வழியாக வந்து கொண்டிருந்தபோது தாழனூர் அருகே உள்ள மலையடிவாரத்தில் கடத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். 3:30 மணிக்கு
இந்த மாதிரி ராணிப்பேட்டை தோல் எடுத்துகிட்டு போனான், அப்புறமா ஆள் எங்கே இருக்கான், வண்டியோட காணாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுலேருந்து நம்ம தேட பண்ணி ஆரம்பித்தோம். எல்லாம் பக்கம் தேடினோம், எந்த தகவலும் கிடைக்கல. பொறுமையாக இருந்தோம். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் ரிப்போர்ட் கொடுத்தோம். அவங்களும் தேடிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அப்புறமா இந்த மாதிரி வாலாஜா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நமக்கு தகவல் வந்துச்சு, ராணிப்பேட்டை வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க அப்படின்னு. நாங்கள் போய் பார்த்தோம். அப்புறம் ஒரு ஃபோட்டோஸ் பாடி ஒரு ஃபோட்டோ காமிச்சனால அது நம்ம கண்டுபிடிக்க முடியல. பாடி ரொம்ப இதாக இருக்கனால கண்டுபிடிக்க முடியல. அப்புறமேல்பட்டு நேராக ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அங்கேயும் பாடி பார்த்தோம். அதுலேயும் நமக்கு கண்டுபிடிக்க முடியல. சரி அப்படின்ற தேட பண்ணி திருப்பி பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுக்கு மேலே சென்னை காவல்துறை வந்து அவங்க யார் அடித்தாங்களோ அவங்கள பிடிச்ச பின்னால் அவங்கெல்லாம் சேர்ந்து டிசைட் பண்ண பின்னால் எல்லாமே இதுதான் அந்த பாடி தான் அப்படின்ற முறையில் நாங்கள் போய் பார்த்தோம். பார்த்துட்டு பின்னால் அப்புறமா தான் நமக்கு விஷயம் தெரிஞ்சது, இந்த மாதிரி அவனை அடித்து போட்டிருக்காங்க. வாசம் அக்ரமை இழந்துவிட்டு அவர்களது குடும்பமே இன்று சோகத்தில் உறைந்து கிடக்கிறது. ஒரு 4-5 நாள் பொறுத்து நான் எங்கே தேடியும் கிடைக்கல. சரி, இன்னைக்கு வந்துடுவான், நாளைக்கு வந்துடுவான் அப்படின்ட்டு நம்பிக்கிட்டு இருந்தோம். கடைசியில் தான் இப்போ இந்த மாதிரி இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி 1 மாதத்துக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம பையன் இறந்துட்டான் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியல. தனது மகனுக்கு ஏற்பட்ட கதி வேறு யாருக்கும் வரக்கூடாது என்பதுதான் அவர்களின் பெற்றோர்களின் ஆதங்கம். இனிமேலாட்டும் யாருமே இந்த மாதிரி ஒரு போலீஸ்காரங்களும் ரொம்ப வரப்போகிறவங்கள காரங்களை எல்லாம் நல்லா செக் பண்ண சொல்லுங்க. என் பிள்ளைக்கு வந்த கதி யாருக்குமே வேண்டாம். அடக்கம் பண்ணுறதுக்கும் இல்லாமல் போயிடுச்சு. அந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்க. ஆனால் அவங்களையும் விடவே விடாதீங்க. நாங்கள் எந்த ஒரு இதுலேயும் எங்கள் வீட்டுங்களில் யாருக்குமே இந்த மாதிரி நடந்ததில்லை. இந்த மாதிரி எந்த ஒரு இதுக்கும் இந்த மாதிரி கொடூரமான இது வேண்டாம். இந்த கொலை சம்பவத்திலும் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதோ இவர்கள்தான் அந்த அப்பாவி டிரைவரை கொலை செய்தவர்கள். வாசம் அக்ரம், பாக்யராஜ் என தொடர்ந்து கால் டாக்ஸி டிரைவர்கள் கொலை செய்யப்பட்டு வருவது வாகன ஓட்டிகளை பீதியடைய செய்திருக்கிறது. இரவு பகல் பாராமல் கண் விழித்து வாகனங்களை இயக்கி வரும் இந்த கால் டாக்ஸி மற்றும் வாடகை கார் ஓட்டுநர்கள் சமீப காலமாக நடைபெறும் மர்ம கொலை சம்பவங்களால் பயந்து போயிருக்கிறார்கள். முன்பின் தெரியாத நபர்களுடன் பயணிப்பதை வீதியுடனேயே பார்க்கிறார்கள். அடிக்கடி எங்கள் ஏரியாவில் நடக்குது. இது காவல்துறை கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கணும். எங்களுக்கு இங்கே இருக்கிறது ரொம்ப பயமாக இருக்குது. வாலாஜாவில் நடைபெற்ற கொலை தொடர்பாக ராஜேஷ், அசோக்குமார், ராஜன், சந்தோஷ்குமார், யாகானந்தம் உள்ளிட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது ஒருபுறம் இருக்க, இந்த கொலையாளிகளுக்கும் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த டிரைவர்கள் கொலைகளுக்கும் சம்பந்தம் இருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த மார்ச் மாதம் கார் டிரைவர் முருகேசன் வாலாஜா பகுதியில் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டு கிடந்தார். அதேபோல கடந்த 20ஆம் தேதி பூண்டி ஏரி கால்வாயில் சென்னை கார் டிரைவர் ஒருவர் துண்டு துண்டாக வெட்டி கிடந்தார். இதுபோன்ற பல்வேறு கொலைகள் கார் டிரைவர்களை மையப்படுத்தி நடந்துள்ளதால் கைது செய்யப்பட்டுள்ள இவர்களுக்கும் அந்த கொலைகளுக்கும் சம்பந்தம் இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இது மட்டுமல்ல, கைது செய்யப்பட்டுள்ள ராஜேஷ் என்பவருக்கு நெருங்கிய போலீஸ் அதிகாரி ஒருவரே இந்த கொலைகளுக்கு உறுதுணையாக இருந்திருக்கலாம் என்றும் சொல்கிறார்கள். இந்த கொலைகளுக்கான பின்னணி குறித்து தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது. கார் ஓட்டுநர்களை கடத்தி கொலை செய்து
பின்னர் காரை திருடுவதுதான் இந்த கும்பலின் திட்டமாக இருந்துள்ளது. பொதுவாக கார் டிரைவர்களால் அதில் செல்லும் பயணிகளுக்குத்தான் பாதுகாப்பு இல்லை என பரவலாக ஒரு பேச்சு உண்டு. ஆனால் சமீபத்தில் நடந்த இந்த சம்பவங்கள் டிரைவர்களுக்குத்தான் பாதுகாப்பு இல்லை என உணர்த்தியிருக்கிறது. குடியிருப்பதற்காகவும் சரி, எதிர்காலத்தில் நல்ல ஒரு முதலீடாக இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவும் எல்லா தரப்பு மக்களுமே அவங்களால முடிந்த வரைக்கும் அவங்ககிட்ட இருக்க சேமிப்பை கொண்டு கடன் பெற்று அவங்க இடத்துல முதலீடு செய்கிறாங்க. அப்படி ஒரு முதலீடு செய்யும் பொழுது அது உரிய கிரைய தொகை கொடுக்கப்பட்டு அந்த கிரைய ஆவணம் பதிவு செய்யப்பட்டு அவங்களுக்கு அந்த உரிமை கொடுக்கப்படுகிறது சட்ட ரீதியாக. ஆனால் சில தருணங்களில் நிலத்தை கிரயம் பெற்ற பிறகு நிலத்தை வாங்கியவர்களுக்கு தெரிய வருகிறது அவங்க ஏமாற்றப்பட்டு சொத்தை வாங்கிட்டோம், அதாவது குறைபாடுகள் உள்ள மூல ஆவணத்தை அடிப்படையாக கொண்டு சொத்தை வாங்கியிருக்கோம், அதே போல் வம்பு வழக்குகள் இருக்கிறது, அதில் கேஸ் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற விவரங்கள் தெரியாமல் அந்த இடத்த விற்றுட்டாங்க. அதுபோக இடத்த விற்றவங்களில் லீகல் ஏர் சர்டிஃபிகேட், அதாவது வாரிசு சான்றிதழ் அடிப்படையில் வாங்கப்பட்ட ஆவணத்தில் அது வாரிசுகள் ஒரு 2 பேரோ 3 பேரோ விடுபட்டு இருக்கிறது, ஆகவே அவங்களுக்கு அந்த சொத்தில் உரிமை இருக்கிறது, ஆக குறைபாடு உள்ள ஒரு சொத்தை கிரையம் வாங்கிட்டோம் அப்படின்னு நினைக்கும் தருணங்களில் அந்த பாதிக்கப்பட்ட அந்த வாங்கின நிலத்தை வாங்கினவர் இன்னசென்ட் பர்ச்சேசர் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டின் கீழாக வருகிறார். அவருக்கான சட்ட ரீதியான பாதுகாப்பு உடனடியாக அவர் யார் அந்த இடத்தை விற்றாரோ அவர் மேலே ஒரு கிரிமினல் கம்ப்ளைண்ட், ஒரு குற்ற வழக்கு சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் புகாராக தொடுக்கலாம். 2006 காலகட்டத்துக்கு பிறகாக இருக்கும் பட்சத்தில் நில அபகரிப்பு பிரிவில் தான் எப்படி ஏமாற்றப்பட்டோம், கிரையத்தொகை எப்படி ஏமாற்றி வாங்கிட்டாங்க, அது என்ன மாதிரியான குறைபாடு உள்ள ஆவணம் அப்படிங்கிறத ஒரு புகாராக குறிப்பிட்டு அவங்க தாக்கல் செஞ்சாங்கன்னா வழக்கு பதிவு செய்யப்படும். அந்த அடிப்படையிலையும் அவங்களுக்கு பரிகாரம் பெறப்படும். அதே சூழலில் எந்த நபருக்கு எதிராக, அதாவது யார் விற்றாங்களோ அவங்க மேலே என்ன குறைபாடுகளோட அந்த சொத்து விற்கப்பட்டது, அவங்க என்ன மாதிரியான போலியான ஆவணங்களை கொடுத்துருக்குறாங்க, இல்லைன்னா அந்த ஆவணத்தில் இருக்கிற ஒரு சொத்து வேறு இடமாகவும் தனக்கு காண்பிக்கப்பட்ட சொத்து வேறு இடமாகவும் இருக்குது அப்படிங்கிற சூழலில் எல்லா விவரங்களையும் விளக்கி எதனால் அந்த நஷ்டம் ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு முறையில் சம்பந்தப்பட்ட சிவில் நீதிமன்றத்தில் ரெக்கவரி ஆஃப் மணி அப்படிங்கிற அடிப்படையில் அந்த இழப்பீடு தொகையும் சேர்த்து எந்த காலகட்டத்தில் அது வாங்கப்பட்டதோ, எத்தனை ஆண்டு காலம் கழித்து அதனுடைய அப்ரிசியேஷன், அதனுடைய நில அதிகரிப்பு, அந்த விலை அதிகரிப்பு அப்படிங்கிற அடிப்படையாக கொண்டு அவங்க வழக்கு தாக்கல் செஞ்சோம் அவங்க அந்த பணத்தை திரும்ப பெறலாம். போலீஸ் நடவடிக்கை, சிவில் வழக்கு அப்படிங்கிறதெல்லாம் அந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் வந்த பின்னாடி எடுக்கிற நடவடிக்கைகள். ஆனால் ஒரு நிலத்தை வாங்குவதற்கு முன்பாகவே ஒரு 4 விதமான நடைமுறைகள் இருக்கின்றன. ஒவ்வொருவரும் அந்த நிலத்தை வாங்குவதற்கு முன்பாக செய்ய வேண்டிய கடப்பாடுகள். 1, அதற்காக அந்த சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர் அலுவலகத்தில் வில்லங்க சான்றிதழ், என்கும்பரன்ஸ் சர்டிஃபிகேட் போட்டு பார்க்கணும். என்ன ஆவணம் கொடுக்கப்படுகிறதோ அந்த ஆவணத்தில் குறிப்பிட்டிருக்கிற மூல ஆவணம் எந்த ஆண்டிலிருந்து ஆரம்பிக்கிறதோ அதற்கு முந்தைய காலகட்டத்திலிருந்து, உதாரணத்திற்கு அந்த சொத்தினை பொறுத்த வரைக்கும் 1970 ஒரு ஆவணம் காட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் 1970க்கு முன்பாக அதிலிருந்தே கிரயம் தொகை வாங்கும் அந்த கிரயம் வாங்கும் அந்த நாள் வரைக்கும் வில்லங்க சான்றிதழ் போட்டு பார்த்தோம்னா அந்த ஆவணங்கள்லாம் சரியாக அதில் வருகின்றனவா, இல்லை வேறு ஏதாவது ஆவணங்கள் இருக்கிறதா அப்படிங்கிறத சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர் அலுவலகத்தில் செக் பண்ணி பார்க்கணும். அடுத்ததாக இருப்பது ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ், அதாவது எந்த அளவுக்கு ஒரு சொத்துக்கு பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியமான விஷயங்கள் வரி சம்பந்தப்பட்டவை, பட்டா, சிட்டா, அடங்கல். அந்த கணக்கில் பொறுத்த வரைக்கும் வருவாய்த்துறை அதை பராமரிக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் பார்த்து தக்க விண்ணப்பம் கொடுத்து இந்த சொத்தை வாங்க இருக்கிறேன், நான் வாங்கும் சொத்தினுடைய உரிமையாளர் இவர் தானா, இல்லை அந்த நிலத்தினுடைய அந்த புல எண், சர்வே எண்ணை பொறுத்த வரைக்கும் அது யாருடைய பேரில் பட்டா, சிட்டா, அடங்கல் இருக்கிறது அப்படிங்கிற விவரங்களை அதை போய் வெரிஃபை பண்ணிக்கலாம். அதனால் வேறு ஏதாவது ஒருத்தர் பேரில் இருந்துச்சுன்னா நிலத்தை வாங்குவதற்கு முன்பாகவே அந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் களையக்கூடிய ஒரு வாய்ப்பு, சுதாரித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 3ஆவதாக இருக்கிறது என்ன அப்படின்னா, அதாவது நில எடுப்பு அலுவலர், அதாவது தாசில்தார், ஸ்பெஷல் தாசில்தார் அரசின் நலத்திட்டங்களுக்காக ஏதேனும் ஒரு நலத்திட்டத்திற்காக அந்த நிலத்தை அரசு கையகப்படுத்தி இருக்கிறதா, அப்படி ஒரு திட்டம் இருக்கிறதா அப்படிங்கிற விவரங்களை பொறுத்த வரைக்கும் பராமரிக்கிறதுக்குன்னு ஒரு அலுவலர் இருக்கிறார். அந்த ஸ்பெஷல் தாசில்தார்ட்ட விண்ணப்பம் கொடுத்து தான் வாங்க போகும் இடத்தை பொறுத்து ஏதாவது எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு அரசு திட்டம் இருக்கிறதா, நலத்திட்டங்களுக்காக அந்த நிலம் கையகப்படுத்த இருக்கிறதா, இல்லை கையகப்படுத்த உள்ளதா, படுத்தியாச்சா அப்படிங்கிற விவரங்களை ஆய்வு செய்வதற்கு இடம் இருக்கிறது. 4ஆவதாக உள்ளது தள ஆய்வு. அந்த தள ஆய்வுங்கிறது எந்த இடத்த வாங்க போகிறோமோ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களையோ சொத்தினை பொறுத்து இருக்கக்கூடிய விவரங்களை அறிந்து கொள்வது, நேரடியாக சென்று விசாரிப்பது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக யாருமே ஒரு இடத்த வாங்குறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு கருத்துரு, லீகல் ஒப்பீனியன் ஒரு வழக்கறிஞர்கிட்ட வாங்கியாச்சு அப்படின்னா எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் முன்னாடியே தடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.
ஆக சட்டத்தை பொறுத்து நிலத்தை வாங்குவதற்கு முன்பாக அது கட்டிடமாக இருந்தாலும் சரி, நிலமாக இருந்தாலும் சரி, அதை ஆய்வு செய்வதற்கு இத்தனை வழிமுறைகள் இருக்கின்றன. அதே நேரத்தில் ஏமாற்றப்பட்ட பிறகும் சரி, அவங்களுக்கான பரிகாரம் சட்டத்தில் இடம்பெறுகிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.